வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவிற்கு ஆதரவை அளித்த அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தோல்வியை இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் சந்தித்தது என்றே நாம் கூறலாம். அதன் பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் அதிமுக இதே நிலைமையை நீடிக்கக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளையும் கையாண்டு வருகிறார்களாம் அதிமுகவின் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள். அதிலும் குறிப்பாக சசிகலா அவர்களுடைய தரப்புக்கு ஆதரவை அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தந்து வருகிறார்கள் என்றே கூறப்படுகிறது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வரப்போகிறார்கள் என்ற செய்திகள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட சசிகலாவின் அடுத்த கட்ட நோக்கம் என்னவென்றால் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிமுகவில் பிரிந்து சென்ற குழு அனைவரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வர வேண்டும் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களும் சொல்கிறார்கள், அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சசிகலா அவர்களும் வர வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஆதரவு எங்கு அதிகமாக குறைகிறது என்றால் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் ஆவார்கள். இவர்களுக்கு தான் அங்கு இருக்கக்கூடிய மக்கள்களும் புள்ளிகளும் ஆதரவை கொடுக்கின்ற சூழலில் இவர்களுடைய ஆதரவு தான் அதிமுகவுக்கு தேவை என்று ஒரு சில மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது சசிகலா அவர்களை நாடி சென்றிருப்பதாகவும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழலில் பெரும் அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அதிமுகவில் அடுத்த பாதைக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல், மிகப்பெரிய அளவில் அதிமுக ஒரு மாற்றம் ரீதியிலான தலைமையை முன்னெடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு முழு நோக்கம் இருக்கிறது. என்ன சொல்கிறோன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தகவல் தான், மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதிமுகவில் தலைமை மாற்றணும். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சேர்க்கறதுக்கு ஒத்துக்கொள்ளணும். அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதிமுகவில் சசிகலா அவர்களை பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மூலமாகவே வர வைத்து அதன் பிறகு தொண்டர்கள் மூலமாகவே சசிகலா அவர்களுக்கு பதவியை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற பேச்சுக்கள் அதிமுகவில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் சசிகலா தரப்பில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடைபெறப் போகிறது. அவர் ஆல்ரெடியே அழைப்புகளை பார்த்திங்கன்னா விடுத்து விட்டார் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும். அதன் மூலமாக ஒரு சிலர்லாம் அவர் பக்கம் போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சூழலில் ஒரு நாள் திடீர்னு எடப்பாடிக்கு பேரதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சசிகலாவின் ஒரு வருகை அதிமுகவில் வரப்போகிறது. அதன் பிறகுதான் பெரிய அளவில் மாற்றம் நடைபெறும் அப்படின்னு தொண்டர்களை பேசி கொண்டிருக்கிறார்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.